இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் சமூக தீமைகள் எனும் தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. நமது சமூகத்தில் ஏராளமான தீமைகள் மலிந்து கிடப்பதை நாம் காண்கிறோம். மனிதன் தன்னுடைய அறிவினால், தன்னுடைய உழைப்பினால் எத்தனையோ விதமான அறிவியல் சாதனங்களை, அறிவியல் யுக்திகளை கையாண்டாலும் கூட அது ஒரு விதத்தில் பிரச்சனையை அதிகமாக்கி கொண்டு போவதைத்தான் நாம் பார்க்கிறோம். அறிவியலால், புதிய புதிய கண்டுபிடிப்புகளால் மனிதர்களுக்கு பெரிய பயன் இருப்பதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு புறத்திலே பிரச்சனையை அதிகமாக்குகிறதை மறுக்க முடியாது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலை விபத்தில் பலியாகிறாங்க. இந்த ஆட்டோமொபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த காரு பஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விபத்தில் எப்படி யாரும் சாகல. இந்த பிரச்சனை அதுக்கு பிறகு வந்ததுதான். கரண்ட் கட் ஆகணும்னா டென்ஷன் ஆகிறோம். கரண்ட் அவத்தி கூட்டி சாவடிக்கிறாங்க. மின்சாரம் இல்லாத காலத்தில் இந்த பிரச்சனை இருந்தது கிடையாது. கரண்ட் கண்டுபிடிச்ச பிறகுதான் கரண்ட் கட்டுங்கிறது பிரச்சனை ஆகுது. அதுக்கு கரண்ட் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அறிவியல் ஒரு புறத்தில் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அதன் மூலமாக கூட மனிதர்களுக்கு கேடுகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுது. இப்படியாக இவ்வளவு பெரிய அறிவியல் யுகத்தில் நாம் வாழ்ந்தாலும் சமூக தீமைகள் குறைந்த பாடில்லை. இந்த மனித சமுதாயத்தை அழித்தொழிக்கின்ற, அவர்களுடைய மறுமை பேற்றை கேள்விக்குறியாக்குகின்ற, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை இழக்கச் செய்கின்ற பல தீமைகளை மக்கள் நடைமுறைப்படுத்தி வருவதை பார்க்கிறோம். எனவே அது குறித்து மக்களுக்கு நாம் விளக்க வேண்டும், அந்த தீமையை களைவதற்கு நாம் துணை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு. சமூகத்தை சீரழிக்கின்ற தீமைகள் நிறைய இருந்தாலும் இன்றைய குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வழிகேட்டிலே, மிகப்பெரிய ஒரு பாலும் கிணற்றிலே தள்ளுகின்ற பாவம் மது குடிக்கிற பழக்கம். தெருக்களிலே நடமாட முடியவில்லை, பேருந்திலே ரயிலிலே பயணிக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் இந்த குடிகாரம் தொல்லை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு நாம் பயணிக்க வேண்டும். ஒரு குடிகாரனை கூட பார்க்காம நீங்க போய் பாருங்க, சாத்தியமே கிடையாது. எப்படி 10 பேர் நம்ம பார்த்திருப்போம். இப்படி இந்த குடி பிரச்சனை அதிகமான மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். 2003ஆம் ஆண்டு இந்த மதுவை அரசாங்கம் கையில் எடுக்குங்க. அன்றைய தமிழகத்தினுடைய டாஸ்மாக் வருமானம் 3600 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்திற்கு டாஸ்மாக் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் 3600 கோடி. அரசாங்கம் அதை கையில் எடுத்த நேரத்தில் இன்றைக்கு தேதி வரையில் இந்த 2016ஆம் ஆண்டின் வருமானம் என்ன தெரியுமா? 25,000 கோடி ரூபாய். 2003 3600 கோடியாக இருந்த டாஸ்மாக் வருமானம் 2016ஆம் ஆண்டிலே 25,000 கோடியாக உயர்ந்திருக்குது. இது வளர்ச்சியா? தமிழகத்தின் தளர்ச்சி. இந்த வருமானம் ஒரு விவசாயத்தின் மூலமோ, நல்ல ஒரு பொருளை மக்கள் மத்தியிலே விற்பனை செய்ததன் மூலமோ, ஒரு சோப்பு சீப்பு கண்ணாடி விற்று சம்பாதித்த பணமா? கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே வயிற்றிலே மண்ணை அள்ளி போட்டு சம்பாதித்த பணம். பாருங்கள், 3600 கோடி எங்க இருக்கிறது? 25,000 கோடி எங்க இருக்கிறது?
அப்ப 25,000 கோடி ரூபாயை அரசாங்கம் சம்பாதிக்கிறது என்றால் எத்தனை பேரை அது குடிகாரன் ஆக்கியிருக்குது? இது ஒரு பாயிண்ட். எத்தனை கோடி மக்கள் குடிகாரர்களாக மாறி இருக்கிறார்கள்? பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா இது? சாதாரண காரியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தெருக்களில் நடமாட முடியவில்லை. ஆங்காங்கே குடிகாரர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு மானம் ரொம்ப முக்கியம். மிருகங்களுக்கு இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மையை அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்தான், இறைவன் மனிதனுக்கு கொடுத்தான். மானம். ஆடு மாட்டுக்கு மானம் இருக்குதாங்க? தெருக்கில் சும்மா தான் போகுது. அந்த ஆட்டுக்கு கொஞ்சமாவது மானம் இருக்குதா? சட்டை போடாம போகுது பாரு, ஜட்டி போடாம போகுது பாரு, யாராவது கேட்டுக்கிறோமா? இல்ல. ஆடு மாடு தான் அப்படித்தான். ஆனா மனுஷன் தான் கேட்போம். அப்ப மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு மான அவசியம். அந்த மானத்தை கப்பலேற்றுகின்ற வேலையை இந்த மதுபானங்கள் செய்கிறா இல்லையா? பார்க்கிறோம். தெரு ஓரங்களிலே குடித்து கிடக்கின்ற, மட்டையாகி கிடக்கின்ற குடிகாரர்களை பார்க்கிறோம். சாக்கடையிலே விழுந்து கிடக்கிறான். தெரு ஓரத்திலே ஒரு நாயின் மலத்திற்கு பின்னால் மனித கழிவுகளோடு புரண்டு கொண்டிருக்கிறான். அவருடைய வாயிலே மூக்கிலே ஈக்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆடை அவ்வளவு கழிவு நிறைந்த ஆடை, அழுக்கு நிறைந்த ஆடை அணிந்திருக்கிறான். மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு தானங்க அப்படி அவனால் கறக்க முடியுது. அப்ப இந்த மதுபான பிரச்சனை, மது பழக்கம் சமூகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய தீமையா இருக்குது. இதனைக்கும் பாட்டில போட்டிருக்கிறான். டாஸ்மார்க் வாசல் ஒரு போர்டு பார்த்திருக்கீங்களா? டாஸ்மார்க் ஒரு பச்சை கலர் போர்டு, கடை எண் அப்படின்னா போட்டிருப்பான். அதுல கீழே பாத்தீங்கன்னா மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. நாட்டுக்கு கேடு கிடையாது, வீட்டுக்கு உயிருக்கு வேணா கேடு. நாட்டுக்கு வருமானம்ல வருது. 25,000 கோடி சும்மாவா? நீங்க தருவீங்களா? என்ன சொல்லுது அரசாங்கம்? ஏன் டாஸ்மார்க்கை நீங்கள் நிறுத்தினால் என்ன? அரசாங்கத்துக்கு அதிலிருந்து வருமானம் வருது. எந்த அளவிற்கு இந்த மதுபானங்களை விற்பனை செய்வதிலே அரசாங்கம் முனைப்பு காட்டுது தெரியுமா? தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, புத்தாண்டு, இது மாதிரியான பண்டிகை காலங்களிலே அரசாங்கம் டார்கெட் கொடுக்குது. இந்த ஆண்டு தீபாவளியில் 800 கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்க வேண்டும். இது என்ன பெரிய இலக்கா இது? அப்படின்னா அவ்வளவு பெரிய குடிகாரன் ஆக்குன்னு அர்த்தம். அரசாங்கம் கேள்வி கேட்குதான். டாஸ்மாக் ஊழியர்களை பார்த்து கேள்வி கேட்குதான். இந்த ஆண்டு பொங்கல் அன்னைக்கு ஏன் வருமானம் குறைந்தது? என்னடா இது வம்பா இருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு போதை பழக்கத்திலே மனிதர்கள் மூழ்கி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் டாஸ்மார்க் வருமானம் ஏன் குறைந்தது என்று இந்த அரசாங்கத்துக்கு கவலை வந்துவிட்டது. இப்படி தாங்கள் சம்பாதிக்கின்ற செல்வத்திலே ஒரு பெரிய பகுதியை இந்த சாராயங்களுக்காக வேண்டி, மதுபானங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறான். என்ன விலைக்கு விற்கிறது? குவார்டர் பாட்டில் விலை 88 ரூபாய். நம்மெல்லாம் கையில கூட தொட்டது கிடையாதுங்க. இருந்தாலும் நிலவரங்களை விளக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது. ஒரு குவார்டர் பாட்டில் விலை என்ன சாதாரண இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைஸ். ஒரு குவார்டருடைய விலை 88 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இது மட்டுமா வாங்குவான்? அதுக்கு கிளாஸ், தண்ணி பாக்கெட்டு, இந்த ஊறுகாய் பாக்கெட்டு. ஊறுகாய் பாக்கெட் வாங்கி சோறு தின்றவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீடுகள்ல சாப்பிடும் பொழுது ஊறுகாய் தேவைப்படும். அதுக்கு பாக்கெட்டா போட்டு விற்கிறான். சோத்துக்காக ஊறுகாய் பாக்கெட் வாங்கினதை விட சரக்கு அடிக்கிறதுக்கு வாங்கின ஊறுகாய் பாக்கெட்டு தான் அதிகம். பார்த்தா ஒயின் ஷாப் பக்கத்திலே பாருங்க, தண்ணி பாக்கெட் அம்மி குமிச்சு போட்டு வச்சிருப்பான். தண்ணி கிளாஸா தொங்க விடுவான். ஊறுகாய் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்தில் ஓடிட்டு இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு ஆண்டிலே கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாயை ஒருவன் குடித்து காலி செய்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 75,000 ரூபாய் சாதாரண ஒரு காசா? எவ்வளவு பெரிய காசு அது? ஒரு 10 மாசத்துக்கு நல்ல, அதாவது ஒரு 3 ரூம் இருக்கிற வீட்டிற்கு
7,500 ரூபாய் வாடகை என்று சொன்னால் 10 மாச வாடகை பணம். அந்த பணத்தை தூக்கி சரக்குக்கு இவன் செலவழித்திருக்கிறான். அப்ப அவருடைய பொருளாதார பட்ஜெட்டிலே எவ்வளவு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்குது. இந்த பணம் என்ன பணம்? நியாயப்படி அவனுடைய குடும்பத்தாருக்கு, அவனுடைய மனைவிக்கு, அவனுடைய தாய்க்கு, அவனது தந்தைக்கு, அவனது பிள்ளைகளுக்கு உணவாகவோ உடையாகவோ ஒரு மாத்திரையாகவோ இன்ன பிற அடிப்படை தேவைகளுக்காக செலவழிக்க வேண்டிய பணத்தை டாஸ்மார்க் கடையை வைத்து அரசாங்கம் அபகரித்துக் கொண்டு போறதை பார்க்கிறோம். இதனால் தான் வருமானம் என்று சொல்லுவதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது? பழைய ஆட்சியாளர்கள் கூட அவர்கள் மனித சமுதாயத்திற்கு, தமிழக மக்களுக்கு சில தீங்கு இழைத்திருந்தாலும் மதுவை வேண்டாம் என்று விளங்கி இருந்தார்கள். சில பேர் சொன்னார்கள், மது விற்று வருகின்ற லாபம் குஷ்டரோகியின் கையிலே இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமமானது. வெண்ணெய் நல்ல பொருள் தான், அதை எங்க போய் வாங்கணும்? ஒரு கடையில வாங்கி சாப்பிட வேண்டும். ஒரு குஷ்டரோகி இப்படி இருப்பான கையை வச்சுக்கிட்டு அதுல ஒரு வெண்ணெய் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட நாம் ஆசைப்படுவோமா? வெறுப்பிற்குரிய ஒன்றாக இருக்காதா என்று சொல்லி விமர்சித்திருந்தார்கள். ஆனால் பின்னாளில் வந்த ஆட்சியாளர்கள் அரசிற்கு வருமானம் என்கின்ற ஒரே காரணத்தை சொல்லி சாராய கடைகளை திறந்து விட்டார்கள். இன்று பார்த்தால் சாயா கடைகளை விட சாராய கடை தான் அதிகமா இருக்கு. பார்க்கிறோமா இல்லையா? ஒரு 10 மணிக்கு மேல போனா எல்லா கடையும் மூடிடுறோம். சமீபத்திலே காரைக்கால் சென்றிருந்தோம். அங்கு டீ குடிக்கிறதுக்கு அலையிலும் கடை இல்லை, சாயா கடையவே காணோம். எங்க பார்த்தாலும் சாராய கடை, பல விதவிதமான சரக்குகள் சைஸ் வாரியா வச்சிருக்கிறான், கலர் கலரா வச்சிருக்கிறான். இதுதாங்க கிடைக்கும், அது கிடைக்காதுங்க. அப்ப அந்த அளவிற்கு குடிகாரர்களாக இந்த சமுதாய மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த மக்களும் தாங்கள் சம்பாதிக்கின்ற செல்வத்தை அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு சும்மா நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் குடிக்கிறான். எதுக்கு குடிக்கிறது? குடிக்கிற ஒரு வரமுறை இருக்குதா? எல்லாத்துக்கும் குடிக்கிறான். ஒரு வேலை கிடைச்சிச்சு குடிக்கிறான். ஏன்டா குடிக்கிற? வேலை கிடைச்சிச்சு குடிக்கிறான். வேலை போயிடுச்சு, இப்ப ஏன்டா குடிக்கிற? வேலை போயிடுச்சு குடிக்கிறான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு குடிக்கிறான். என்னப்பா குடிக்கணும்? ஒரே பார்ட்டியா இருக்குது, நிக்க ஆயிடுச்சுல, அக்கா வந்துருச்சுல வீட்டுக்கு, உங்க அக்கா, அந்த அதை கொண்டாடுவதற்காக குடிக்கிறோம். பஞ்சாயத்தாகி தலாக் ஆகிவிட்டது, விவாகரத்து ஆகிவிட்டது, இப்ப நெஞ்சுக்கு குடிக்கிற? தலாக் ஆயிடுச்சு, வருத்தத்தில் குடிக்கிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி கடைக்கு லீவ் விடுறாங்க, டாஸ்மாக் கடைக்கு. எதுக்கு? காந்தி ஜெயந்தி, காந்தி இறந்த தினம், அதனால அன்னைக்கு வந்து குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடையை மூடி வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அன்னைக்கு ஒருத்தன் குடிச்சான முதல் நாள் சரக்கு வாங்கி வச்சு. இப்ப காந்தி இந்த நாட்டுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டாரு, அவருடைய பெயரை சொல்லி ஒரு நாளாவது குடிக்காம இருக்கலாம் இல்லையா? என்னதுக்கு குடிச்ச? காந்தி செத்துட்டாருங்கிற வருத்தத்தில் குடிச்சேன் அப்படின்னா. இப்படி எல்லாத்திற்கும் குடிப்பதற்கு என்று எந்த விதமான வரமுறையும் கிடையாது. அவனுடைய ஒரே நோக்கம் ஆல்கஹால், இந்த மதுபானத்திற்கு அடிமையாக வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு தீமை இது! இஸ்லாமிய மார்க்கம் இதை கண்டிக்கிறது. இன்னமல் ஹம்ர் வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். எடுத்து படியுங்கள். 5வது அத்தியாயத்திலே இடம்பெறுகின்ற வசனம். மது குடிப்பது, சூதாடுவது, பலிபீடங்களை ஏற்படுத்திக் கொள்வது, அம்புகளை கொண்டு குறிபார்ப்பது, இவையெல்லாம் அருவருக்கத்தக்க ஷைத்தானுடைய வேலை, சாத்தானுடைய வேலை. ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று இறைவன் கூறுகிறான். அப்ப இந்த சாராயம் என்பது ஷைத்தான் வேலை. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அது இருக்கலாமா? அதிகமாக முஸ்லிம்களிடத்தில் அந்த பழக்கம் இல்லை என்றாலும் 100க்கு 100 இல்லை என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. மது பழக்கத்தை விடுங்கள் என்று சொல்லுவது நாங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறோம். நீங்கள் எந்த மதத்தை, எந்த சமூகத்தை சார்ந்திருந்தாலும், மதங்களே இல்லை என்ற நாத்திக கொள்கையில் இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்கின்ற செல்வத்தை உங்கள் வீட்டில் கொண்டே கொடுங்கள்.
உங்கள் தாய்மார்களுக்கு கொடுங்கள், உங்கள் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அதை செலவழியுங்கள். குடித்து உங்கள் உடலை கெடுக்காதீர்கள். குடிப்பதனால் பொருளாதார இழப்பு மட்டுமல்ல, ஏராளமான நோய்களுக்கு மனிதன் ஆளாகிறான். அது தெரியுமா உங்களுக்கு? டாப் டு பாட்டம் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையில் அநேகமாக எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கிறது. மூளையை பாதிக்கிறது, கல்லீரலை பாதிக்கிறது. கல்லீரலை பாதிப்பது சாதாரண காரியமா? நமது உடலிலே பல உறுப்புகள் இருக்குது, அதுல பல பிரச்சனை ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளை மருத்துவம் செய்து அறுவை சிகிச்சை செய்து நாம் சரி செய்ய முடியும். அதற்கு ஆகின்ற செலவு ஒரு அளவுக்கு இருக்கும். ஒரு மனிதனுக்கு லிவரிலே பிரச்சனை ஏற்பட்டால், கல்லீரலில் பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஒரு ஆளுக்கு கேன்சர் வருது, அறுவை சிகிச்சை செய்வதற்கு 2 to 3 லட்சம் ரூபாய் செலவழித்தால் கேன்சருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண முடியும். கல்லீரலிலே சிரோசிஸ் ஆஃப் லிவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் கல்லீரல் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லீரல் சுருக்கம் ஏற்பட்டால் அந்த கல்லீரலை எடுத்துவிட்டு இறந்து போன ஒருத்தருடைய ஈரலை பொருத்துவார்கள். இதற்கு ஆகின்ற செலவு எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாயை செலவழித்தால் தான் ஈரலை மாற்ற முடியும். ஒன்னை செத்து போன ஆற்றிலிருந்து மாற்ற வேண்டும். இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவனுடைய அண்ணனோ தம்பியோ தன்னுடைய ஈரலில் இருந்து கொஞ்சத்தை புட்டு கொடுக்க வேண்டும். கொடுப்பாங்களா? இட்லியை கூட புட்டு தர மாட்டான் இந்த காலத்துல. அண்ணனுக்கு நம்பிக்கை ஒரு இட்லியை கூட பிச்சு தர மாட்டான், ஈரலை பிச்சு கொடுப்பானோ? அப்போ 40-50 லட்சம் ரூபாய் அளவிற்கு செலவாகிறது. அதை பற்றி கவலை இல்லாமல் இந்த குடிகாரர்கள் குடிச்சிட்டு இருக்கிறான். பிரச்சாரங்கள் ஒரு புறத்தில் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதை பத்தி கொஞ்சமாவது சட்டம் செய்கிறாங்களா? எந்த அளவிற்கு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்றால், ஒரு கட்சி தொடங்குறாங்க. ஜாதிக்கு, அவங்களுடைய சமூகத்திற்கு, அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு நடைபாதை வியாபாரி, பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கம், பால் கூட்டுறவு சங்கம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. குடிகாரர்கள் சங்கம் உருவாக்குறான். குடிகாரர்களுக்கு என்று விழிப்புணர்வு சங்கம் அப்படின்னு உருவாக்கி அதுக்கு ஒரு மாநில தலைவர், அதுக்கு ஒரு மாநில செயலாளர், அதுக்கு ஒரு மாநில பொதுச் செயலாளர், ஓட்ட கப்பலுக்கு 9 மாலுமின் வாங்கல, இந்த மாதிரி குடிகாரர்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி சங்கம் இருக்குது. அவன் பார்த்தா விளம்பரங்கள் பண்றான். அப்பப்ப குடித்தாலும் மானத்தோடு வாழ்வதற்கு டவுசர் மாடல் கட்டியை அணியுங்கள் குடிமகன்களே. ஏன்னா குடிச்சிட்டு பல ஆடைகளை அவிழ்ந்து கிடக்கும் போது மானம் போகுதுல. அப்ப என்ன செய்? டவுசரை மாட்டிக்கிட்டு வா. நீ மாட்டி குடிச்சு ஒரு ஓரத்தில் விழுந்துகிட, மானம் இருக்கும்ல, மிச்சம் இருக்கும்ல. குடிப்பதை கேவலமாக, இழிவாக, சமூகத்தை விட்டு தூரமாக பார்க்கின்ற ஒரு நிலைமை மாறி சாராயம் குடிப்பது அரசியல் கட்சி வைத்து நடத்துற அளவுக்கு வளர்ந்திருக்குது. அப்ப எந்த அளவுக்கு அதனுடைய விபரீத மாறிப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்தில் குடித்தால் வீட்டுக்குள்ள வரமாட்டான், செவர் ஏறி குதித்து தலையில துண்டை போட்டுக்கிட்டு வருவான். இன்னைக்கு என்னது? கம்பீரமா நடந்து வர்றான். பெண்கள் கூட அதை பார்த்து பழகிட்டாங்க. இப்ப எங்க உங்க வீட்டுக்காரர் குடிப்பாராமே, குடிப்பாருன்னு சொல்லாதீங்க, அவர் வந்து ஒரு சோசியல் ட்ரிங்கர் அப்படின்னு. சோசியல் ட்ரிங்கர் சொன்னா ரொம்ப ரொம்ப குடிக்க மாட்டாரு, சும்மா மட்டமான சரக்கு ஸ்காட்ச் தான் குடிப்பாரு. எதை குடிச்சாலும் என்ன? ஒருத்தர் மூட்டை பூச்சி மருந்து குடிக்கிறான், ஒருத்தர் சைனைடு குடித்தான். சைனைடு குடித்து உயர்ந்தவன் சொல்ல போறோமா? எல்லாம் விஷம் தானங்க. என்னது? என்னுடைய கணவர் வந்து சோசியல் ட்ரிங்கர். சாதாரண முதல்ல அவர் குடிக்கிறது இல்லைங்க, ஸ்காட்ச் தான் குடிப்பாரு, லிமிட்டா தான் குடிப்பாரு, கண்ணியமா வீட்டுக்கு வந்து படுத்துருவாரு என்கின்ற அளவிற்கு நிலைமை மாறி போயிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சிந்தனை எல்லாம் எப்ப தண்ணி அடிக்கலான்னு தான் யோசிக்கிறான். டாஸ்மாக் வச்சிருக்கிறான், ஏசி பார், டீலக்ஸ் பார், பப்புகள். சென்னை மாதிரியான இடங்கள்ல பப்புன்னு வச்சிருக்கிறான். பப்பு என்று வைத்துக் கொண்டு அங்க என்ன விளம்பரம் பண்றான் தெரியுமா? நீங்கள் உடன் அழைத்து வரக்கூடிய பெண்கள்
அவர்கள் எந்த அளவுக்கு மது குடிக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இனாம். ஒரு ஆள் தன்னுடைய காதலியை கூட்டிட்டு அந்த பப்புக்கு போறான். காதலி ஒரு குவார்டர் அடிச்சா அதே குவார்டர் இவனுக்கு இலவசம். இல்ல என்ன சொல்ல வர்றான்? பெண்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்க பார்க்கிறான். பெண்களை பாரை நோக்கி வர வைக்கிறான். படிப்பதற்காக கஷ்டப்பட்டு அவர்களை லட்சங்களை செலவழித்து சென்னைக்கு வேலைக்கு அனுப்பினால் இந்த உயர் படிப்பு படித்து ஐடி மாதிரியான சாப்ட்வேர் வேலைகள் இன்ஜினியர் எல்லாம் போறான் பாருங்க. இதிலே அதிகமான ஆண்கள் பெண்கள் வார வீக்கெண்ட் சொல்லுவாங்கல்ல, சனி ஞாயிறு தினங்களிலே சென்னையிலே பல பப்புகளில் குடித்து விட்டு கும்மாளம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. பல விஷயங்கள் வெளியே தெரியறதில்லை. அப்பப்ப சில விஷயங்கள் பிரச்சனையாகும் பொழுது அது வெளியில தெரிகிறது. இப்படி இந்த மதுபானத்தினுடைய தீமைகள் எல்லா மக்களையும் பெருமளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, குடிக்கிறான், அவன் குடும்பம் மட்டுமா பாதிக்குது? எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம பல ஊர்களுக்கு பயானுக்கு போறோம், பக்கத்துல இருந்து சைத்தான் உட்கார்ந்துருது. வாயில இருந்து பார்த்தா சாக்கடையை விட மோசமான நாத்தமுங்க. அங்கிருந்து ஊர் போய் சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. ஒரு கடைத்தர்களுக்கு போக முடியவில்லை, பெண்கள் வெளியிலே நடமாட முடியவில்லை, குடிகாரர்களை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இதனால் என்ன பயன் ஏற்பட்டது? ஒரு மனிதனை, இந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய தீமையிலே இந்த மதுபானம் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இங்கேயோ கிடக்கலாம். இப்ப போய் டாஸ்மாக்ல பாருங்களேன், அலமோதிக்கிட்டு நிற்பாங்க. எனக்கு ஒரு குவார்டர், எனக்கு ஒரு ஆப்பு, அலமோதிக்கிட்டு நிற்பான். புல்லா ஏத்திட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான். குடிகாரன் பண்ணக்கூடிய லூட்டி எல்லாம் நிறைய இருக்குதுங்க. நீங்க அன்றாடம் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும். ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கிறான், குடிச்சிருக்கிறான், நல்ல போதை ஏறி வீட்டுக்கு போயிருக்கிறான். அவன் வீட்டுல நாய் வளர்க்குறாங்க, நாய் அப்படியே பார்த்திருக்கிறான். ஒருவேளை அவன் கண்ணுக்கு கொஞ்சாதி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. என்ன பண்ணிட்டான், நாயை பிடிச்சி வாயில முத்தம் கொடுத்துருக்கான். அது என்ன செஞ்சிருச்சு, கடிச்சு பிடிச்சு. அதுக்கு என்னமோ அந்த நாத்தை அதுக்கு கூட பொறுக்கல போல இருக்கு. இவன் வாய் முத்தம் கொடுக்க போய் அது நாய் முத்தமாவி கடைசியில இவன் நாய்கிட்ட கடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டாரு. செய்தி விருது பத்திரிகையில. அப்ப ஒரு நல்ல மனுஷன் செய்வானா புத்தியோடு, இந்த மதிமயக்கத்திற்கு ஆளாகாமல் நல்ல நிலையில உள்ள மனுஷனுக்கு இந்த கேடு கட்டி வேலையை செய்ய போறதில்லை. இதை தள்ளுவது எது? உள்ள போற சரக்கு. இன்னொரு சம்பவத்தை திருச்சியில பார்த்தேன். ஒரு தண்ணி போட்டிருக்கிறான், பாய் விரிச்சு படுத்திருக்கிறான், போதையில உருண்டு போயிட்டான். அவன் வீட்டு நாய் வந்து பாயில படுத்திருக்கு. பாயில கிடக்க வேண்டியவன் தெருவில் கிடக்கிறான், தெருவில் கிடக்க வேண்டியது பாயில கிடக்கிறது. ஏன் வந்துச்சு இப்படி? போதை. உள்ள போகின்ற அந்த போதை அவனை ஒரு மனிதனுக்கு உரிய அந்த கண்ணியத்தை, அந்த இஸ்ஸத்தை இல்லாமல் ஆக்கி அவனை மிருகத்தை விட கேவலமான நிலைக்கு தள்ளுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் அதை மிகப்பெரிய அளவுக்கு கண்டிக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த மதுபானங்களை குடிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் நரகத்திலே இறைவன் என்ன செய்வான்? தீனத்துல் ஹபால் என்கின்ற பானத்தை புகட்டுவான். அதென்ன தீனத்துல் ஹபால் என்று சொன்னால், அரப்பு அகலினார் அவ் உசாரத்து அகலினார், நரகவாசிகளுடைய வியர்வை அல்லது நரகவாசிகளுடைய புண்ணிலே இருந்து வழிகின்ற சீல், அதை ஒரு கோப்பையிலே பிடித்து அதை குடிக்க வைப்பான். இங்க என்னென்ன குடிக்கிற விஸ்கி, பிராந்தி, ரம்மு, ஒயின், அது இது குடிக்கிறிய, நாளை மறுமை நாளில் என்ன குடிப்பான்? குடிகாரன் கூட இதை குடிக்க மாட்டான். உலகத்தில் குடிக்கக்கூடிய குடிகாரன் கூட ஒரு புண்ணுல இருந்து போயிட்டு இருக்கிறார், புண்ணுல இருந்து வடியுது, டக்குனு ஒரு கிளாஸ் குடிச்சு குடிப்பானா? கேட்கும் பொழுதே அருவருப்பா இருக்குது, இப்படி புல்லரிக்குது, குடி எல்லாம் சிலிர்க்குது. இவ்வளவு அருவருப்பான ஒரு தண்டனையை இந்த குடிகாரர்களுக்கு இறைவன் வழங்குவான். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மதுபானம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தீமை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது மாதிரியான தீமைகளை விட்டு வெளிவருவதற்கு எல்லா தரப்பு மக்களும் முயற்சிக்க வேண்டும்.
இப்படி லேசா ஆரம்பிக்கிறது. பெரும்பாலான குடிகாரர்கள் சர்வே பண்றாங்க, நீங்க எப்படி இங்க குடிகாரன் ஆனீங்க? அவன் சொல்றான், நாங்க காலேஜ் படிக்கும் பொழுது, ஸ்கூல் படிக்கும் பொழுது, அந்த ஃபேர்வெல் டே அன்னைக்கு சென்ட் ஆஃப் கொடுப்பாங்கல்ல, லேசா ஒரு பீரை கொண்டாந்து வச்சு சும்மா குடிமச்சான் அச்சான் அப்ப ஆப்பவன் ஒரு பாட்டிலே, பீர் பாட்டிலே ஆரம்பித்த பழக்கம் இன்று எங்களை முடா குடிகாரர்களாக மாற்றி இருக்கிறது. சிறிய அளவிலே ஆரம்பித்த அந்த பழக்கம் அவர்களை மிகப்பெரிய குடிகாரர்களாக, பல பேரை சமூக விரோதிகளாக மாற்றி விடுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்றாட சாலை விபத்துக்கள் நடப்பதற்கு முக்கிய காரணம் எது? போதையிலே வண்டி ஓட்டுவது, ட்ரங்க் அண்ட் டிரைவ். குடிபோதை இல்லாமல் ஓட்டும் பொழுது நிதானம் இருக்கும். எய்தாப்பில் வர்ற வண்டி தெரியும், அது லாரியா பஸ்ஸா ட்ரக்கான்னு தெரியும். உள்ள சரக்கு போட்டு ஓட்டும் போது தெரியுமா? வேகம் தெரியுமா? தெளிவான ஒரு சிந்தனையை ஓட்டும் பொழுது நம்ம 60 போறோம் 70 போறோம்னு தெரியும். நல்லா குடிச்சிட்டு ஓட்டும் பொழுது 100க்கு மேல மிதிக்கிறான். 100க்கு மேல போனா என்ன ஆகும்? 108 போகணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இந்த சமுதாயத்திற்கு இந்த மதுபானங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சமூக தீமை. இதை களைவதற்கு எல்லா தரப்பு மக்களும் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக இதை ஏற்க முடியாது. அப்ப அரசாங்கம் இதை கவனத்தில் வைத்து உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அரசாங்கம் பண்ணாட்டி போவது, குடிமக்கள் ஒவ்வொருவரும் அதை கவனத்தில் வைத்து இந்த மதுபானத்தை தூக்கி எறிந்து நல்ல மனிதர்களாக நாம் உருவாவதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, வட்டி. எப்படி மதுபானத்திலே ஒரு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் வட்டியிலே ஒரு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவை ஏற்படுது, ஒரு ஆளுக்கு தேவை ஏற்பட்டால் அதுக்கு போய் வட்டிக்கு வாங்க வேண்டியது. தங்களிடத்தில் இருக்கின்ற சொத்துக்களை, டாக்குமெண்ட்டுகளை, காரை, பைக், நகைகளை போய் அடகு வைக்க வேண்டியது. அடகு வைத்தால் என்ன? வட்டி கட்ட வேண்டும். ஒரு பொருளை அடகு வச்சு பணம் வாங்குறோம், அப்படி திருப்பி கொடுப்பானா? அதற்கு 2% வட்டி, 5% வட்டி என்று வட்டி போடுகிறான். இந்த வட்டியை கட்ட முடியுமா? முதல்ல இப்படி பிராக்டிகலா யோசிப்போம். எதுக்கு நம்ம கடன் வாங்கணும்? காசு இல்லாம கடன் வாங்கணும், சிரமப்பட்டு கடன் வாங்கணும். நம்மளுடைய வருமானம் நம்மளுக்கு போதுமானதாக இல்லைன்னு கடன் வாங்கணும். அப்ப இருப்பதற்கே அடைக்க முடியாமல் கடன் வாங்கும் பொழுது வட்டி கட்டுவதற்கு எங்கே இருந்து வருமானம் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய ஆய்வுகள் வேண்டாம், பொருளாதார நிபுணர்களை சிந்திக்கின்ற விஷயம் அல்ல இது. நம்ம லேச யோசிச்சு பார்ப்போம். நம்ம முடியாம வாங்குறோம், இந்த வட்டி கட்டுறதுக்கு மட்டும் எப்படி பணம் வரும்? பணம் வராது. கடைசியில் என்ன ஆகும்? வட்டி சேர்ந்துகிட்டே போகும். பல மாதங்கள் வட்டி கட்டாமல் இருக்கும். கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம போய் கேட்டா நீங்கள் கொடுத்தது முழுகி விட்டது. வெறுமனே 1 லட்சம் ரூபாய்க்காக 10 பவுன் நகையை ஒருத்தி அடகு வச்சிருப்பான். அடகு வச்சாச்சா, வட்டி கட்ட முடியல. கடைசியில் அது சேர்ந்து 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 10 பவுன் நகை மூழ்கி போயிடும். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், கையில நகை இருக்குல்ல, உங்களுக்கு தேவை 1 லட்சம், 4.5 பவுனை வித்துருங்க. 4.5 பவுனை விற்றால் 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். எஞ்சிய 5.5 பவுன் உங்களுக்கு லாபம். இதை வைத்து சம்பாதித்து நாளைக்கு 4.5 பவுனை நம்ம 40 பவுனா கூட வாங்கி கொள்ளலாம். ஆனா என்ன செய்யறது? கொஞ்சம் கூட சிந்தனை, எப்படி விற்கிறது? வித்தா வாங்க முடியுமா? அடகு வச்ச வாங்கிடுவீங்களோ? தங்கள் செல்வத்தை அடகு வைத்து மீட்டவர்கள் எத்தனை பேர்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அடகு வச்ச மீட்டுட்டா, எத்தனை பேர் மீட்டா? லட்சத்தில் ஒருத்தியை காட்டலாம், ஒரு 1000த்தில் ஒருத்தியை உடனே காட்டலாம். அடகு வைப்பது எல்லாம் காணாம போகுது. அப்ப இது வட்டி என்பதும் இந்த சமுதாயத்தை பெருமளவுக்கு பாதிக்கின்ற ஒரு தீமையா இருக்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், கடன் வாங்குறாங்கல்ல, இதுல சாப்பாட்டுக்காக கடன் வாங்கினவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிங்க. ஏங்க கடன் வாங்கினீங்க? வட்டிக்கு வச்சு அடகு வச்சு சோறு சாப்பிட வழி இல்லைங்க, வீட்டுல கேஸ் இல்ல, சிலிண்டர் இல்ல, அரிசி இல்ல என்று கடன் வாங்குறாங்களா? இல்லை. அத்தியாவசிய தேவைகளுக்கு கடன் வாங்குறது இல்ல.
பொருட்களை அடகு வைக்கிறது இல்ல. எல்லாம் எதற்கு? எல்லாம் ஆடம்பரங்களுக்காக. அதிலும் குறிப்பாக இந்த வட்டிக்கு பெண்கள் ஒரு முக்கிய காரணம். என்ன நடக்கும் தெரியுமா? பெண்மணிகள் பல வீடுகளுக்கு போவாங்க. இவங்க வீட்டில் என்ன டிவி இருக்கும்? பழைய கலைஞர் டிவி இருக்கும். அது ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒரு கலரா காட்டும், செவ்வாய்க்கிழமை கலர் மாறிடும். 7 நாளைக்கு 7 கலர்ல அந்த டிவி தெரியும். அப்படி ஓடிட்டு இருக்குமா? அவங்க பக்கத்து வீட்டுக்கு போ, பக்கத்து வீட்டுக்கு போனால் அங்க 62 இன்ச்சில் எம்மாம் பெரிய ஒரு டிவி இருக்கும். அதை பார்த்த உடனே ஒரு சபலம் வந்துடும், அந்த டிவி மாமா வாங்கி ஆகணும். வீட்டுக்கு கணவன் வருவான். கணவன் வந்த உடனே அப்படி கீ கொடுக்க ஆரம்பிக்கிறது. எங்க நேத்து நான் வீட்டுக்கு போயிருந்தேன், இவ்வளவு பெரிய ஒரு டிவி வச்சிருந்தாங்க. அப்பவே அவனுக்கு தெரிஞ்சிடும் குண்டத்துக்கு போடுறா. நாளாக என்ன ஆகும்? அதை பற்றிய பேச்சுக்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எதை பத்தி பேசினாலும் சூப்பர் டிவி தெரியுங்களா? இல்ல என்னங்க டிவி 62 இன்ச்சுங்க. சரி அதை விடுமா, வேற என்ன பேசுனேன்? இல்ல அந்த டிவி கண்ணுக்குள்ளே நிக்குது. நிக்குமே கண்ணுக்குள்ள, அதான இப்ப பிரச்சனைக்கு காரணம். கண்ணுக்குள்ளே நிக்கும். நாள் ஆக சண்டையாகும். பேச்சிலே ஒரு காட்டம் தெரியும். என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவா? பக்கத்து வீடு எழுத்த வீட்டுக்காரன் வெறும்பையாம, ஒன்னத்துக்கும் இல்லாதவன், அவன் வீட்டுல மூலம் பெரிய டிவி வச்சிருக்கிறான், நீ ஏதாவது தர்றியா? இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொன்னா, தங்களுடைய நிலைமையை பார்ப்பதை விட அடுத்தவன் என்ன நடக்குதுங்கிறத பாக்குறாங்க. வீட்டுல கரண்ட் போயிருங்க, கரண்ட் போன சும்மா இருக்க வேண்டியது. என்ன செய்வாங்க? வந்து பக்கத்து வீட்டுல வெட்டி பார்க்க வேண்டியது. அங்கேயும் கரண்ட் இல்லையா? அங்கேயும் தான் இல்ல. இங்க இல்லாம அங்க இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்க மட்டும் கரண்ட் இருக்கு, இங்க மட்டும் கரண்ட் இல்ல. சில நேரங்கள்ல எதிரி வீட்டுல கரண்ட் இருக்கும். அவன் வீட்டுல நாசமா போனவன், அவன் வீட்டுல லைட் எரியுது, ஏன் வீட்டுல எரிய மாட்டேங்குது. அடுத்தவர்களை பார்த்து பார்த்து தான் இவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்கே அவ்வளவு பெரிய டிவி இருக்குது, இங்க டிவி இல்ல. இப்படியே பிரச்சனை அதிகமாகி அதிகமாகி வேறு வழி இல்லாமல் அப்ப என்ன செய்யறது? வச்சிருக்கிற 10 நகைய குண்டா அடமானம் வச்சு உனக்கு டிவி வாங்கி தர்றேன். டிவி வாங்கிட்டு பிச்சை பணத்துல தலைவர் கட்டிங் போட்டுருவாரு, அதை காலி பண்ணிடுவாரு. கடைசியில என்ன மிஞ்சும்? டிவி தான் மிஞ்சும். கழுத்துல இருந்த 10 பவுன் நகை காணாம போயிடும். இப்படி அத்தியாவசிய பொருள்களை விட ஆடம்பர பொருள்களுக்குத்தான் அதிகமாக செலவு செய்யறத பார்க்கிறோம். நாம் எல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது வீட்டுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அம்மா எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க, தேங்காய் சீனி வாங்கிட்டு வா, சீனி வாங்கிட்டு வா, ரவை வாங்கிட்டு வான்னு சொல்லி தேவையான பொருட்களை போய் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு என்ன தெரியுமா? எந்த லிஸ்டும் எடுக்கிறது இல்ல. நேரம் மாலுக்கு போக வேண்டியது, ஷாப்பிங் மால்ல போய் கண்ணில் பறவையெல்லாம் வாங்க வேண்டியது. பார்க்கிறோமா? என்ன தேவைன்னு பாக்குறது இல்ல. தீர்மானிச்சுட்டு போடு, அங்க போறது, இது இருக்குது அதை எடுத்து போடு, அது இருக்குது அதை எடுத்து போடு, கண்ணில் பார்க்கறதெல்லாம் வாங்கி போடுறது. இந்த பொருள் நமக்கு தேவையா? இதுல ஒரு அவசியம் இருக்குதா என்பதை பார்ப்பதில்லை. வீட்டிலே இருக்கின்ற 80 வயசு கிழவிக்கு இவ்வளவு பெரிய லோஷன் பாட்டில். யாருக்கு லோஷன்? பாடி மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்குல்ல, இது யாருக்கு? 80 வயசு கிழவிக்கு லோஷன். அது மோசம் போக முடியாம படுக்கையில் கிடக்குது. அதுக்கு ஒரு வழி பண்ணா பரவாயில்ல. என்னவா அவ்வளவு பெரிய பாட்டில் வாங்கிட்டு போய் இது நீங்க தேய்ச்சிக்கங்க. என்னத்துக்கு இப்படி வாங்குற? நமது வீட்டிற்கு என்ன அடிப்படை தேவை அதை பார்க்கறது இல்ல. அதுவும் இன்று இருக்கின்ற எல்லா கம்பெனிகளும் இந்த பெண்களை வைத்துத்தான் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பெண்களுடைய உள்ளத்தை கவரும் விதமாகத்தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அறிவியல் வருது பாருங்க. எல்லாம் பெண்களை பேஸ் பண்ணி தான் விடுறான். ஆண்களுடைய வேலையை குறைக்கிறதுக்கு கருவி என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கிறானா? எல்லாம் இந்த பெண்களுக்கு தான் கண்டுபிடிச்சான். ஒரு காலத்திலே வீட்டில் உள்ள பெண்மணிகள் அப்படி வேலை செய்வார்கள், ஓடி ஆடி வேலை செய்வார்கள். 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள கிணற்றிலே இருந்து கேணியிலே இருந்து தண்ணீரை அள்ளிக்கொண்டு இடுப்பில் வைத்துக் கொண்டு வீட்டுக்கு நடந்து வருவார்கள். இன்னைக்கு என்னது? எல்லாம் வந்தாச்சு. குழாயை துறக்கிறது கூட கிடையாது, சென்சாரம். கையை நீட்டா தண்ணி வருது, எடுத்து நின்றுக்கிறது. ஏன்னா அது துறக்கிறது வேலையா. துணி துவைப்பார்கள், ஒரு பெரிய பக்கெட்ல தண்ணி துணியை எடுத்துட்டு போய் துவைத்து கொண்டு வருவார்கள். இன்னைக்கு என்னது? வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் நீங்க பார்த்தா கூட அதுல பல பரிமாணங்கள் வந்தது. முதல் ஸ்டேஜ் எப்படி வந்து தெரியுமா? வெறும் வாஷர் மட்டும் இருக்கும், வெறுமனே துணியை அப்படி துவைக்க மட்டும் செய்யும்.
நம்ம எடுத்து அலசி அதை புளிஞ்சு காய போடணும். அப்புறம் என்ன பண்ணா செமி ஆட்டோமேட்டிக் கொண்டாந்தான். செமி ஆட்டோமேட்டிக்ன்றது என்னது? 2 டப்பா இருக்கும். ஒரு டப்பால துவைச்சு அதுல அலசி இன்னொரு டப்பால அள்ளி போட்டு சுத்த விட்டீங்கன்னா புளிஞ்சு கொடுத்துரும். அதை கொண்டாந்தான். அப்புறம் என்னது? பெண்களுக்கு இது பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புள்ளி ஆட்டோமேட்டிக். புள்ளி ஆட்டோமேட்டிக்னா என்னது? துணியை தூக்கி போட்டு கொஞ்சோண்டு சோப்பு பொடி அள்ளி போட்டு மூடி சுவிட்சை போட்டு முடிஞ்சு போச்சு. அதுவே துவைத்து அதுவே அலசி அதுவே புளிஞ்சு காய வச்சுதான் கொடுத்துதான். இப்ப வீட்டிலே பார்க்கின்ற பெண்கள் பார்க்கின்ற வேலையை பல வேலையை மிக்ஸி தான் பார்க்குது, எந்திரங்கள் தான் பார்க்குது. நமது பாட்டி எல்லாம் என்ன செய்வாங்க? உரல்ல ஆட்டுவாங்க. இன்னைக்கு கிரைண்டர் கொண்டாண்டா காலம் எப்படி மாறுது பாருங்க. அன்னைக்கு உரல் இருக்கும், குழவை சுத்தும். இன்னைக்கு குழவை இருக்குது, உரல் சுத்துது. கிரைண்டர் பேரு. அந்த கிரைண்டருக்கு பாத்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி, அப்புறம் அல்ட்ரா கிரைண்டர் வந்துச்சு. அப்புறம் மொத்தம் 3 கல்லு, இங்கிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு அங்கிட்ட 3 கல்லு சுத்துது. மாவு வந்துச்சு. இப்ப என்னது? எல்லாத்தையும் தூக்கி பரணி மேல வச்சுட்டு 40 ரூபாய்க்கு கடையில மாவு வாங்கி தோசை ஊத்திட்டு இருக்கிறாங்க. சில வீடுகள்ல மொத்தமாக ஆட்டி வைத்து ஒரு அண்டா நிறைய மாவை ஆட்டி நடு வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டி ஃப்ரிட்ஜ் அதுக்குள்ள தூக்கி வச்சிட வேண்டியது. ஒரு வாரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பரிச்சு அட்டை மாறும் அந்த தோசை. எப்படி இருக்கும்? அன்னைக்கு சுட்டத்துல அந்த வாசமாக அது உள்ள ஆரோக்கியம் ஹைஜீனிக்கா இருக்கும். மொத்தத்துக்கு ஆட்டத்துக்கு உள்ள வச்சு ஒரு மாசத்துக்கு தோசையை சுற்றி கொடுக்க வேண்டியது. இப்படி இப்ப பாத்திரங்கள் இருக்கு மிஷின். அன்னைக்கு ஒரு ஊர்ல ஷோரூம்ல பார்த்தோம், நம்ம வாங்கல. ஷோரூம்ல பார்த்தால் பாத்திரங்கள் இருக்கு மிஷின் வச்சிருக்கான். என்ன பாத்திரங்கள் இருக்கு மிஷின் சொன்னா அதுக்கு ரேக் இருக்குது. உள்ளதுக்கு சொருவிட்டு உள்ள ஒரு பெரிய ஃபேன் வச்சிருக்கிறோம். அதுல தண்ணியை மாட்டிக்க வேண்டியது. அது என்ன செய்யுது? ஃபேன் வேகமா சுத்தும் பொழுது தண்ணீரை போர்ஸ் அப்படி அடிக்குது. அப்படி அடிக்கும் பொழுது பாத்திரங்களுக்கு சுத்தமாயிருது. எனக்கு தெரிஞ்சு பெண்கள் செய்யற ஒரே வேலை பாத்திரங்கள் ஒரு வேலை தான். இப்ப அதுக்கு மிஷின் வந்தாச்சு. இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் இப்படியான எந்திரங்கள்லாம் வருது. நான் வாங்க வேண்டாம்னு சொல்லவில்லை. விரலுக்கு ஏற்ற வீக்க வேண்டும். காசு உள்ளவர் வாங்குவாரு, காசு இல்லாதவங்க கையில துவைக்கல. மிக்சி வாங்க வசதி இல்லை, உரல் ஆட்ட வேண்டியதுதான், அம்மியில் அரைக்க வேண்டியதுதான். அப்ப நம்முடைய கெப்பாசிட்டி என்ன என்று பார்க்காமல் நமது வருமானத்திற்கு மேல ஆடம்பரமாக செலவு செய்ய ஆசைப்படுவது. அதனுடைய விளைவு என்ன? கடனை வாங்கி அடகு வைத்து டியூ வைத்து வீட்டு பத்திரத்தை சொத்து பத்திரத்தை அடகு வைத்து வாங்கி கடைசியில் எல்லாம் சீரழிந்து நடுத்தருவில் இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்படி அத்தியாவசிய பொருட்களை கடந்து ஆடம்பர பொருட்களுக்காக கடன் வாங்குவதால் தான் இவர்கள் வட்டி என்கின்ற அந்த குடும்பத்தில் அதிகமாக விழுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வட்டியை எப்படி கண்டிக்கிறது தெரியுமா? வட்டியை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது. நாளை மறுமை நாளில் லாயத்த கப்பதுகு ஷைத்தான் மினல் மஸ், ஷைத்தான் பிடித்தவர்களை போல வருவார்கள் வட்டி வாங்குறவங்க. காலு இன்னமல் பைவு மிஸ்ருர் ரிபா, வியாபாரமும் வட்டியும் ஒன்றுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய நரக வேதனை என்ன? அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். யார் வட்டி வாங்குகிறார்களோ பாதரூபி ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் புரிவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் சொல்றான் அல்லாஹ். வட்டி என்பது சாதாரண குற்றம் கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையிலே மிகப்பெரிய குற்றம். முஸ்லிம்கள் இதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வட்டி என்பது மிகப்பெரிய தீமை. வட்டி என்றால் அதை சம்பாதிக்கிறவன் மட்டும் குற்றவாளி அல்ல. லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹும் ஸவா. வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், அதை எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன், இவர்கள் அனைவரும் சாபத்திலே சமமானவர்கள். அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாபம் இருக்குது, நரகம் இருக்கிறது. நபியர்கள் எச்சரித்தார்கள். வட்டி என்பது நம்ம முஸ்லிம்கிட்டே அதிகமாக இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அடகு வேண்டாம், அடிப்படையாக அத்தியாவசியம் ஒரு பொருள் வாங்கி ஆகணுமா, கையில இருக்கிறதா, வட்டிக்கு வாங்க வேண்டாம், அதை வித்துருங்க, அல்லாஹ் பரக்கத்து செய்வான். 5 பவுன் வித்தா நாளைக்கு 50 பவுன் வாங்கலாம். அதை பற்றி சிந்திக்காமல் அடகு வைக்கிறதுனாலதான் இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பரக்கத்து இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் என்ன செய்கிறான்?
தர்மத்தை வளர்க்கிறான், யுருபி சதகா, தர்மத்தை வளர்க்கிறான், யும்ஹிபுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். வட்டியிலே கண்டிப்பாக அல்லாஹ்வின் அபிவிருத்தி கிடையாது. நீங்கள் காலங்காலமாக உழைத்து ஓடாய் தெரிந்தாலும் வட்டி வாங்கி நீங்கள் பொருளாதாரம் திரட்டினால் உங்களுக்கு பரக்கத்து இருக்காது. அதை இஸ்லாம் எடுத்து சொல்லி அந்த வட்டியை கண்டிக்கிறது. இன்னைக்கு வட்டியினால் சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பல மன்னர்கள், பல அரசாங்கங்கள், பல வல்லரசு நாடுகள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் தெரியுமா? அமெரிக்கா மாதிரி நாடுங்கிறோம். அமெரிக்கா மாதிரி நாடுகள் இவ்வளவு வட்டி கட்டுறான் தெரியுமா? நம்ம நாடு இந்திய நாடு அப்படி நாடு இப்படி நாடு வளர்ந்துருச்சு போயிருச்சு அப்படிங்கிறாங்களே. இந்திய அரசாங்கம் அதனுடைய மொத்த பட்ஜெட்டிலே 25% என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ராணுவத்திற்காக ஒதுக்குகிறார்கள். 40% வருமானத்தை வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உலக வங்கியில கடன் வாங்கியிருக்கிறான். இந்தியாவுடைய கடன் என்ன தெரியுமா? 45 லட்சம் கோடி ரூபாய். கேட்கும்போதே தலை சுத்தும். 45 லட்சம் கோடி ரூபாய் இந்திய அரசாங்கத்துக்கு கடன் இருக்குது. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? வருஷம் வட்டி கட்டுறான். அசல் அப்படி இருக்குது, வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிறான். அந்த வட்டி எவ்வளவு தெரியுமா? சற்றேறக்குறைய 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு இந்திய அரசாங்கம் கட்டக்கூடிய வட்டி 4.5 லட்சம் கோடி ரூபாய். சம்பாதிக்கிற இங்கே வரி மூலமாக நம்மள்ட்ட இருந்து அடிச்சு உதைச்சு அதிகாரிகளை அனுப்பி கிடுக்குப்பிடி போட்டு அதற்குரிய அதிகாரிகளை அனுப்பி நம்மிடமிருந்து பறித்து சென்று ஜப்தி செய்து பறிமுதல் செய்து ஈட்டக்கூடிய வருமானத்தை ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்குது நம்ம அரசாங்கம். என்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியவில்லை. நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வழிகாட்டில போய்கிட்டு இருக்கு, வீழ்ச்சியில போய்கிட்டு இருக்குது. அர்ஜென்டினா ஒரு நாடு இருக்கு தெரியுமா? அர்ஜென்டினா என்ற ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய மன்னன் அரசன் நாட்டை விட்டு ஓடிட்டான் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நாட்டிலே கூடிய அதிபர் நாட்டை விட்டு ஓடிட்டான். சாதாரண மக்கள் ஓடலாம், அதிபர் ஓடலாமா? அப்ப மோடி ஓடிட்டா அப்படிங்க இருக்கும். மோடி ஓடிட்டா என்னையா சொல்ற மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி அர்ஜென்டினாவுடைய அதிபர் ஓடிட்டான். ஏன் ஓடுனா? வட்டி கட்ட முடியவில்லை. நாட்டுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியில போயிருச்சு. ஒரு நாட்டு அதிபரை நாட்டை விட்டு விரட்டக்கூடிய அளவிற்கு கொடூரமான பாவம் இந்த வட்டி. இவ்வளவு மோசமான ஒரு பாவம். இவங்களையே இப்படி ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் சாதாரண மக்களாக நம்ம விட்டு வைக்குமா? படுகின்ற பாட்டை பார்க்கிறோம். வட்டிக்கு விட்டு சம்பாதித்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். வட்டி என்பது மிகப்பெரிய பாவம். யாரும் வட்டி வாங்காதீர்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் சொல்வது, உங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தானோ இருப்பதிலே வாழுங்கள். இல்லாததை பார்த்து ஆசைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்காதீர்கள். அதை பார்த்தா மீட்ரு வட்டியா, கந்து வட்டி, அதெல்லாம் கடந்து பெண்ணது செகண்டுக்கு வட்டி போடுறான். மணிக்கணக்குக்கு வட்டி. 5 மணிக்கு பணம் வாங்குற, 6 மணிக்கு கொடுத்த 500 ரூபாய் வட்டி. 6 மணி தாண்டினால் 1000 ரூபாய் வட்டி. 1 மணி நேரத்துக்கு வட்டி. எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறார்கள். அவன் எப்படி வட்டி கட்டுமா? தெருவிலே பிளாட்பாரத்திலே நடைவண்டி ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய ஒருவன் அவன் ஒரு நாள் முழுக்க சுற்றி திரிந்தால்தான் அவனுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். கிடைக்கின்ற 500 ரூபாயை கொண்டு போய் வட்டி கட்டிட்டு பேசாம போயிடலாம். சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்லை. இப்படி ஏழைகளுடைய வயிற்றிலே அடித்து பிழைக்கின்ற வருமானம் தான் இந்த வட்டி. அது மிகப்பெரிய தீமை. எல்லா தரப்பு மக்களும் இந்த வட்டியை விட்டு வெளியே வாருங்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு உங்களை அழைக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய தீமை. மூன்றாவது நாம் சொல்வதாக மிக முக்கியமான ஒன்று, ஒழுக்கக்கேடுகள். இன்றைய சூழ்நிலையிலே ஒழுக்கக்கேடுகள் மிகப்பெரிய பிரச்சனை. வட்டி வாங்காத மனிதர்களும் அதுபோல மதுபானம் குடிக்காத மனிதர்களும் கூட ஒழுக்கக்கேடுகளிலே அதிகமாக விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஒழுக்கக்கேடு என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சீரழிக்கின்ற,
நல்ல எண்ணங்களை மங்கச் செய்கின்ற ஏராளமான விஷயங்கள் நம்ம வீட்டிலேயே நடக்குது. இதன் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக, சினிமாவின் மூலமாக, செல்போன்கள் மூலமாக ஒழுக்க கேடுகளை விதைக்கின்ற காரியங்கள் ஏராளம் நடக்குதுங்க. ஒரு நேரத்தில், ஒரு காலத்திலே ஆபாசத்தை ஒருவன் விரும்பினால் நினைச்ச போது கிடைக்காது. ஊருக்கு வெளியே ஒரு தியேட்டர் இருக்கும். அந்த தியேட்டர் எங்க இருக்கும்? சிட்டியில இருக்காது, அவுட்டர்ல இருக்கும். அதை பார்ப்பதற்காக அதை தேடி செல்வார்கள். இன்னைக்கு நிலைமை என்ன? வீட்டிலே தொலைக்காட்சி வாயிலாக அந்த ஆபாசங்கள் உள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றாட பத்திரிகையை படிக்க முடியுதா? பத்திரிகை வருதுலங்க, பத்திரிகையை நம்ம படிக்க முடிகிறதா? அதிலே அவ்வளவு ஆபாசம். நடுப்பக்கத்திலே ஒரு ஆபாச படத்தை போடுறான், மைய பக்கத்திலே மையல் காட்சிகள். அவ்வளவு பெரிய ஒரு ஆபாசம். அதுக்காக பத்திரிகை விற்கிறான், போடுறான், விளம்பரம் போடுறான். இந்த புத்தகத்தை இந்த மாத வெளியீட்டில் நடுப்பக்கத்தில் இந்த நடிகையின் முழு நீள புலோ ஆப்பு பார்த்தோன்னா புக்கு விற்கிது. பத்திரிகையிலே இவ்வளவு பெரிய ஆபாசங்கள், தொலைக்காட்சியிலே அவ்வளவு ஆபாசம், நிகழ்ச்சிகளில், சீரியல்களில் ஏராளம் ஏராளம். அதுவும் இன்றைய சமுதாய மக்கள் தொலைக்காட்சியிலேயே தங்கள் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சினிமாவை தாண்டி சீரியல்கள். இந்த சீரியல்கள் உண்டாக்கி இருக்கின்ற விளைவுகள் என்ன தெரியுமா? பெண்களுடைய எல்லா விதமான வேலையும் எடுத்துட்டாங்க. அதே சன் டிவின்னு ஒரு டிவி இருக்குது, கேடு கட்ட இந்த மாதிரி டிவி உலகத்தில் கிடையாதுங்க. காலையில 11 மணியில் இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் சன் டிவியில் மொத்தம் 16 நாடகங்கள் போடுறான். இதெல்லாம் மக்களுக்கு சொல்றதுனால நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குது. 16 நாடகங்கள் போட்டு அரை மணி நேரம். இந்த நாடகங்களிலே நமது பெண்கள் அப்படியே லயித்து விடுகிறார்கள். வீட்டிலே அன்றாடம் பார்க்கிற வேலை, பாத்திரம் கழுவல, அது வேற காலி கழுவான். சமைக்கல, அது கடையில வாங்கிக்கலாம். கூட்டாம பெருக்காம கிடக்குது, அது சமையக்காரி பார்த்துக்கிடுவான். முழுக்க முழுக்க இந்த தொலைக்காட்சி தொடர்களிலே துளைந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கணவனுக்கு செய்கின்ற கடமை, தந்தைக்கு செய்கின்ற கடமை, எதை பற்றியும் கவலைப்படாமல் முழுக்க முழுக்க அந்த நாடகங்கள் தான். அதிலே காட்டுகின்ற காட்சிகள் அப்படியே மெய்மறந்து நிக்குது. அங்க ஒரு கேரக்டர் போய் சேர்ந்துரும், டிக்கெட் வாங்கிறோம், உடனே அழுவுறது. கதாநாயகனுடைய மாமா மௌத்தா போயிருப்பாரு, இவருடைய மாமா மௌத்தா போயிருப்பான். அதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத பொம்பளை நாடகத்தில் ஒரு கேரக்டர் போயிருச்சு, அது காசு வாங்கிட்டு போ, சும்மா நடிக்குது. அதுக்கு என்ன செய்யறாங்களா? உட்கார்ந்து அழுவுறது. நாமெல்லாம் ஒரு நேரங்கள்ல சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போனா ஒரு சாயா கிடைக்கும். இவனு அந்த சாயாவிலே முன்னேறி போட்டோம் கடைசியில. இப்ப என்னது, ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. போனா உட்கார பேசிட்டு அது நம்ம பேசும்போது அங்க பாத்துட்டு இருக்குது. இப்ப அம்மா எப்படி இருக்காங்க, ஒரு சேரு முக்கியமான கட்டம் ஓடிட்டு இருக்குது. இவன் அமெரிக்கால இருந்து போயிருப்பான், ஜப்பான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து அத்தையை பார்ப்பதற்காக, மாமியை பார்க்கறதுக்காக 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போனா பூனை உட்கார வச்சுட்டு நாடகம் பார்க்கிறது. எப்படி மாறி போயிடுச்சு பாருங்க. ஒரு பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதனம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அது மாறி போய்விட்டது. அந்த நாடகங்கள் அப்படி என்னங்க காட்டுறான்? சரி பார்க்கட்டும், முக்கிய கொடுத்து பார்க்கறாங்க, மணிக்கணக்கா பார்க்கறாங்க, பார்க்கட்டுங்க. அதுல என்னவாவது நன்மை இருக்குதா? இன்னென்ன நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். சீரழிக்கிறான், கேடுகட்ட காட்சிகளை அதை மையப்பொருளாக வைத்திருக்கிறான். பெரும்பான்மையான நாடகங்களில் காட்டப்படுகின்ற காட்சிகள், அந்த நாடகத்தின் மைய கரு எப்படி இருக்கு தெரியுமா? ஒழுக்க கேடா இருக்கும். அதாவது கதாநாயகன் இருப்பாரு, அவருடைய மனைவி கதாநாயகனுடைய அண்ணனையோ தம்பியவோ தப்பா போற மாதிரி, நல்ல குடும்ப பெண்களை கூட வேற மாதிரி சித்தரித்து கள்ள உறவுகளை மையப்படுத்தி பெரும்பான்மை நாடகங்கள் காட்டப்படுது. நாடகங்கள்ல ஒரு காலத்தில் சினிமாவில் உள்ள ஆடைகள் ரொம்ப கேவலமா இருக்கும், நாடகங்கள் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். இன்று காட்டக்கூடிய நாடகங்களில் கூட ஆடைகள் ரொம்ப மோசமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப நாடகத்தை ஒரு வாழ்க்கையின் அங்கமாக மாற்றிவிட்டார்கள். அதை என்ன காட்டுறான்?
குடும்பத்தை பிரிப்பது எப்படி, கணவன் மனைவி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கிறது எப்படி காட்டுறாங்கல. நல்ல அழகிய முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு வாழக்கூடிய கணவன் மனைவியை எப்படி பிரிக்கிறது, அதுல 2 கேரக்டர் வரும். அதை பண்ணி இதை பண்ணி அதை போட்டு கொடுத்து இதை போட்டு கொடுத்து பிரிச்ச உடனே அதை எப்படின்னு கத்துக்கிறது. அதை எப்படி தெரியுமா இவங்களுக்கு இந்த பெண்களை கவருகிறார்கள், முக்கியமான கட்டத்தில் பிடிச்சிருவாங்க. நாடகம் முடிவதை பார்த்திருக்கீங்களா? கதாநாயகன் சாவருக்கு முடிவெடுத்து மலை உச்சிக்கு போயிடுவார், அப்படின்னு ஜம்ப் பண்ணிடுவாரு, தொடரும் போட்டுருவான். செத்தானா பொழைச்சானா குதிச்சானா இல்லையா, நாளைக்கு நீங்க வரணும். அப்படி என்ன பண்றான், இந்த பெண்களை மையப்படுத்தி அப்படி முடிச்சு விட்டுறான். இந்த பெண்களும் அடுத்த நாள் வர்ற வரைக்கும் பண்ணி ஆக மாட்டேங்குது, நாடகம் முக்கியமான சீன் போயிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் வழிவிடுகிறார்கள் பாருங்கள். நாடகத்திலே இப்படிப்பட்ட ஒழுக்க கேடுகள், கெட்ட விஷயங்கள் மக்கள் பயிற்றுவிக்கப்படுது. சினிமாவை பற்றி சொல்ல வேண்டுமா? ஒரு காலத்தில் சினிமா என்று சொன்னா அது கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, எல்லாம் கேடு கெட்டதுதான். எந்த காலத்தில் சினிமா 100க்கு 100 சரியா இருந்ததில்லை. இருந்தாலும் அந்த காலத்தில் சினிமா என்பது ஒரு அளவுக்கு இருக்கும். யார் நடிக்க வருவா, ஹீரோயினா யாருக்கு, கதாநாயகி யார் வருவா, 40 வயசு பொம்பளைக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படி மேக்கப்லாம் பண்ணி ஒரு இளம் வயசு பொண்ணு மாதிரி காட்டுவான். காதலன் காதலி எப்படி இருக்கும் காட்சி, இவர் ஓய் அப்படி பாரு கை நீட்டுவாரு. அந்த அம்மா ஒரு 500 மீட்டருக்கு தள்ளி இருந்து அது ஓயுங்கும். 2 பேருக்கு மத்தியில 500 மீட்டர் கேப் இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த கேப் கம்மியாகி இப்ப கேப்பே இல்லை, எல்லாம் உண்டா கடந்து பெறலுங்கிற மாதிரி ஆகி போச்சு. சினிமாவோட வளர்ச்சின்னு சொல்றாது. மற்ற அவ்வளவு நாசக்கேடுகள், ஒழுக்கக்கேடுகள், ஆபாசங்கள் அதுல ரொம்ப சீரழிகிறத பார்க்கிறோம். சினிமாவை ஒருவன் பார்த்தால் எல்லாத்தையும் கத்துக்குருவான். நல்ல பிள்ளைகள் கூட அதை பார்த்து கெட்டு போவார்கள். சினிமாக்கள் அப்படி எடுக்கிறான். ஆபாசங்களை நம்பித்தான் படம் எடுக்கிறார்கள். கதையை யார் நம்பினா? கதையை நம்புறதை விட சதையை நம்புறான். அதான் இருக்குதுங்க. பெண்களை ஆபாசமாக காட்டினால் அந்த படம் 150 நாள் ஓடுது. எல்லாத்துக்கும் இந்த பெண்களுடைய மோகம் தான். இந்த விளம்பரங்களை பாருங்கள், எந்த விளம்பரத்தில் ஆம்பளை வர்றான், எல்லா விளம்பரத்திலையும் பெண்கள். கட்டட வேலை நடக்குது, கட்டடத்துக்கு என்ன முக்கியம், கம்பி முக்கியம். கம்பிக்கும் பொம்பளைக்கு என்ன சம்பந்தம், மச்சாண்டு வருது. அப்ப மச்சாண்டு வந்தாத்தான் அந்த கம்பி விக்குது. அப்ப பெண்களை போக பொருளாக காட்டி ஒழுக்க கேடுகளை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் ஒழுக்கத்தை பற்றி அவ்வளவு பேசுறீங்க. ஒழுக்க கேடு மிகப்பெரிய சமூக தீமை. இஸ்லாம் ஒழுக்கத்தை சொன்ன மாதிரி வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. பார்வைக்கு வேலி, தீமையை பார்க்காதே. குள்ளில் மூமினின் யகுதுமின் அபுசாரியும் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும், பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும், தங்களது மேனியை அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும். ஒழுக்கத்தை பற்றி இப்படி இஸ்லாம் போதிக்குது. அதை பற்றி சிந்திக்காமல் ஒழுக்க கேடுகள் இன்றைக்கு ஏராளம் நடந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதை விட்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சி மாதிரியான நிகழ்ச்சிகளை விட்டு ரொம்ப கவனத்தோடு நாம் கையாள வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த தீமைகளையும் நாம் கவனத்தில் வைத்து அது குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும். இறுதியாக வரதட்சணை கொடுமை. வரதட்சணை என்று சொல்லி இந்த பெண் சமுதாயத்தை முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய ஒரு தீமையை இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா படிச்சவனுக்கு ஒரு ரேட்டு, டாக்டருக்கு ஒரு விலை, இன்ஜினியருக்கு ஒரு விலை, அவனுக்கு ஒரு விலை, இவனுக்கு ஒரு விலை, ஒண்ணுமில்லாமல் வெட்டியா இருக்கிறவனுக்கு ஒரு விலை. அவனுக்கு சும்மா கொடுக்குறாங்க, வெட்டியா தான் இருக்கிறாரு, ஒரு 10 பவுன் போட்டு கட்டி கொடுங்க என்று சொல்ற அளவுக்கு வரதட்சணை என்ற பெயரால் இந்த சமுதாயத்தை, பெண்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலும் அது இருக்கிறது. இந்த வரதட்சணை குறித்து இறைவன் சொல்வதை பாருங்கள், இறை தூதர் சொல்வதை நீங்கள் கவனியுங்கள். பெண்களுக்கு நீங்கள் மகனை கொடுங்கள், நீங்கள் அவங்ககிட்ட வாங்காதீங்க, இஸ்லாம் சொல்லுது. அப்ப அதை கவனத்திலே வைத்து இந்த வரதட்சணை என்கின்ற சமூக தீமையிலிருந்து விடுபட வேண்டும். நாம் சொன்ன விஷயங்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மற்ற தீமைகள், லஞ்சமாகட்டும், கலப்படமாகட்டும், அளவை நிறுவடி மோசடியாகட்டும், எந்த விதமான மோசடியாகட்டும், எல்லா விதமான தீமைகளையும் தூக்கி எறிந்து நல்ல மனிதர்களாக,
சமூகத்திலே நம்மால் ஒரு பயன் ஏற்படக்கூடிய வகையில், நம்மால் யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாத வகையில் நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். இறை தூதர் சொன்ன இலக்கணம் அதுதான். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன பி லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அவனால் அடுத்தவர்களுக்கு இந்த முஸ்லிமினால் அவனுடைய கையினாலோ அவனுடைய நாவினாலோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல், எந்த தீங்கும் செய்யாமல் யாரெல்லாம் சாந்தி பெறுகிறார்களோ அவன்தான முஸ்லிம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்து எல்லா மக்களுக்கும் முன்மாதிரி மக்களாக நாம் வாழ வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தர வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.